பேசிக் கொண்டிருக்கும் போதே தீபக் டக்கென ஷர்மிளாவை கட்டிப்பிடிக்க அதை பார்த்து ஷர்மிளா உட்பட எல்லோருமே அதிர்ச்சியானார்கள். அதை பார்த்ததும் சுலோச்சனா, கடவுளே, என்னதான் புருஷன் பொண்டாட்டியா இருந்தாலும் இப்படி பப்ளிக்காவா கட்டிப்பிடிச்சு ரொமான்ஸ் பண்றது என்று முகத்தை சுழித்தபடி சொன்னார். ஷர்மிளாவுக்கு தீபக் எதற்காக அப்படி செய்தான் என்று ஒன்றுமே புரியவில்லை. தீபக், என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க, விலகி போ என்று கடுப்பாக சொல்லிக்கொண்டே அவனிடமிருந்து விலக போராடினாள். ஷர்மி, உன்னை நான் விட மாட்டேன். இந்த இடத்துல ஏதோ ஒரு சம்பவம் நடக்க போகுது. உனக்கு எதுவும் ஆக நான் விட மாட்டேன் என்று சொன்ன தீபக் அவளை விடாமல் இறுக்கமாக பிடித்துக் கொண்டிருந்தான். அவனுடைய வார்த்தையை கேட்டதும் சுலோச்சனா, ஓ, எங்களுக்கு எந்த சம்பவமும் நடக்கிற மாதிரி தோணல, உனக்கு மட்டும்தான் தோணுதா? இப்படி பப்ளிக் பிளேஸ்ல கட்டிப்பிடிக்கிறதுக்கு உனக்கு யாரு பெர்மிஷன் கொடுத்தாங்க என்று கோபமாக கத்தினார். உடனே பிரியா, ஆன்ட்டி அமைதியா இருங்க, அவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், அவங்களுக்கு என்ன நடந்தாலும் அதுல தலையிடுறதுக்கு நமக்கு எந்த உரிமையும் கிடையாது என்று சொல்ல, புருஷன் பொண்டாட்டினா வீட்ல போய் கட்டிப்பிடிக்க வேண்டியதானே, இப்படி பப்ளிக் பிளேஸ்ல கட்டிப்பிடிச்சா கேட்கதான் செய்வாங்க என்று சுலோச்சனா கடுப்பாக சொன்னார். அந்த வார்த்தையை கேட்டதும் ஷர்மிளா கோபத்துடன் தீபக்கை விலக்கிவிட்டு, ஆன்ட்டி, அவர் என்ன ஜென்டலா தானே கட்டிப்பிடிச்சாரு. நீங்க சொசைட்டில பெரிய ஆளுங்களை மீட் பண்ணும்போது இப்படி ஜென்டலா ஹக் பண்ணினதே இல்லையா? நீங்க சொல்ற அளவுக்கு தீபக் அவ்வளவு மோசமா என்ன கட்டிப்பிடிக்கல என்று சொல்லிக் கொண்டிருக்கும் போதே ஒரு கத்தி வேகமாக சுழன்று கொண்டே ஷர்மிளாவை நோக்கி வந்து கொண்டிருந்தது. சுலோச்சனாவும் பிரியாவும் அதை பார்த்து அதிர்ச்சியில் கண்களை அகலமாக விரிக்க, தீபக் டக்கென ஷர்மிளாவின் கையை பிடித்து தன் பக்கம் இழுத்து அணைத்துக் கொண்டான். உடனே அந்த கத்தி அவளை தாண்டி விலகிச் சென்று பிரியாவின் காரில் குத்தி நின்றது. ஷர்மிளாவுக்கு அந்த காட்சியை பார்த்ததும் உயிர் போய் உயிர் வந்தது. உடனே பின்னால் திரும்பி பார்க்க அங்கே சில ரவுடிகள் முகத்தில் முகமூடியுடன் அவர்களை நோக்கி ஓடி வந்து கொண்டிருந்தார்கள். அப்போது திடீரென புயல் காற்றுடன் பயங்கரமான மழை பொழிய ஆரம்பித்தது. சுற்றியிருந்த மக்கள் கூட்டமெல்லாம் மழையிலிருந்து தப்பிக்க மறைவான இடத்திற்கு ஓடினார்கள். அதே சமயத்தில் சில ரவுடிகள் தங்களை நோக்கி வருவதை பார்த்ததும் என்ன செய்வதென்று தெரியாமல் முழித்த ஷர்மிளா தீபக்கின் கையை பிடித்துக்கொண்டு தன்னுடைய காரை நோக்கி ஓட முயற்சித்தாள். ஆனால் அதற்குள் அந்த ரவுடிகள் அங்கே வந்து பிரியா, நவீன் உட்பட எல்லோரையும் சூழ்ந்து கொண்டார்கள். தீபக்கின் காருக்குள் உட்கார்ந்திருந்த மனோஜ் பயத்தோடு நடப்பதை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான். உடனே தீபக் எல்லோரையும் பார்த்து, யார் நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? நீங்க இடம் மாறி வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க நினைக்கிற ஆளுங்க நாங்க இல்ல என்று சொன்னான். அதை கேட்டதும் உடனே அங்கிருந்த 5 ரவுடிகளும் தங்களது முகமூடிகளை கழற்றினார்கள். அதில் ஒருவன் வழுக்கை தலையுடன் முன்னால் வந்து நின்று எல்லோரையும் பார்த்து சிரித்துக்கொண்டே, என்னோட பேரு ராபர்ட் என்று சொல்ல, தீபக்கை விலக்கிவிட்டு முன்னால் வந்த நவீன், உங்களுக்கெல்லாம் என்னடா வேணும்? இடம் தெரியாம மோதாதீங்க, ஒழுங்கா திரும்பி போயிடுங்க என்று எச்சரித்தான். உடனே ராபர்ட் சத்தமாக சிரித்தபடி, என்னடா காமெடி பண்ணிட்டு இருக்க? உன் பேரு நவீன் தானே? காயத்ரி தேவி ஃபேமிலியை சேர்ந்தவன் தானே? உன் கூட வந்திருக்கிற பொண்ணு சம்பத்குமார் ஃபேமிலியை சேர்ந்தவ தானே? இப்ப நீங்க 2 பேரும் ரொம்ப உயர பறக்கிறதா நினைச்சிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்கல்ல, அதான் உங்களோட ரெக்கைகளை வெட்டிடலான்னு வந்திருக்கோம். இன்னைக்கு உன்னை அடிக்கிற அடியில உன் அப்பன் சௌந்தரராஜுக்கு கூட உன்னை அடையாளம் தெரியாத அளவுக்கு பண்ண போறேன் என்று நக்கலாக சொன்னான். ராபர்ட் அவர்களுடைய மொத்த குடும்பத்தை பற்றி சொன்னதும் நவீனுக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருந்தது. இவங்களுக்கு எப்படி நம்ம ஃபேமிலியை பத்தி தெரியும்? வந்திருக்கிற ஆளுங்க உங்க ஃபேமிலி எதிரிங்களா இல்ல என்னோட ஃபேமிலி எதிரிங்களா என்று நவீன் குழப்பத்துடன் பிரியாவை பார்த்து கேட்டான். பிரியாவுக்கு அங்கே நடந்து கொண்டிருப்பதை எல்லாம் பார்த்து என்ன சொல்வதென்றே தெரியவில்லை. அதிர்ச்சியில் அப்படியே உறைந்து நின்றாள். அந்த ராபர்ட்டின் பார்வை பிரியாவின் மீது விழுந்தது. அவளை பார்த்து உதட்டை கடித்தபடி சிரிக்க, உடனே நவீன் பிரியாவுக்கு முன்னால் வந்து நின்றான். வந்ததிலிருந்து அவர்களுடைய பார்வையும் நோக்கமும் நவீன் பிரியாவை சுற்றியே இருந்ததால் அவர்கள் தீபக் ஷர்மிளாவை கண்டு கொள்ளவே இல்லை. அதனால் தீபக்கும் ஷர்மிளாவை அழைத்து கொண்டு ஒரு ஓரமாக வந்து நின்று கொண்டான். நவீன் பிரியாவின் முன்னால் வந்து அவளை மறைத்து நின்றபடி, ஏய், உனக்கு ஏதாவது வேணும்னா என்கிட்ட கேளு. அதை விட்டுட்டு பொண்ணுங்களை தப்பா பாக்குற வேலையை வச்சுக்கிட்ட அதை பார்த்துட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன். உன்னை இதே இடத்துல கொன்னு போட்டுருவேன் என்று ராபர்ட்டை பார்த்து கோபமாக மிரட்டினான். அதை கேட்ட ராபர்ட் தனது வழுக்கை தலையை தடவிக்கொண்டே மெதுவாக நவீனின் அருகில் வந்து, எதுவா இருந்தாலும் உன்கிட்ட தான் கேட்கணுமா? சரி, கேட்கிறேன். எனக்கு அந்த பொண்ணு வேணும், குடிப்பியா என்று சிரித்துக் கொண்டே நக்கலாக கேட்க, உடனே நவீன் கோபத்தில் அவன் சட்டை காலரை பிடித்து, டேய், யார்கிட்ட வந்து என்ன பேசிக்கிட்டு இருக்க என்று சொல்லி அவன் கன்னத்தில் அறைய முயன்றான். ஆனால் அதற்குள் ராபர்ட் அவன் கையை பிடித்து திருப்பி முதுகில் பலமாக ஒரு குத்து விட்டு நவீனை தள்ளிவிட்டான். உடனே பின்னால் நின்றிருந்த ரவுடிகள் வேகமாக வந்து நவீனை பிடித்து தாக்க ஆரம்பித்து விட்டார்கள். அந்த மொத்த இடமும் கலவரமாக மாறிக்கொண்டிருந்தது. ஒரு புறம் பிரியா சுலோச்சனாவும் இன்னொரு புறம் தீபக் ஷர்மிளாவும் என்ன செய்வதென்று தெரியாமல் அதிர்ச்சியில் மழையில் நனைந்தபடி அப்படியே நின்றிருந்தார்கள்.
அப்போது தீபக்கின் கவனம் அங்கே யாரும் கவனிக்காத ஒரு விஷயத்தின் மீது சென்றது. அவ்வளவு பலத்த மழையிலும் ராபர்ட் மட்டும் சுத்தமாக நினையவில்லை. அதை பார்த்ததும் தீபக் உடனடியாக கண்களை மூடிக்கொண்டு ஏதோ மந்திரத்தை சொல்ல ஆரம்பித்தான். அதை பார்த்து பயந்து போன ஷர்மிளா, தீபக் என்னாச்சு உனக்கு, என்ன முணுமுணுத்துட்டு இருக்க என்று பதட்டத்துடன் கேட்க, தீபக் அவள் பேச்சை துளியும் கவனிக்காமல் மந்திரத்தையே உச்சரித்துக் கொண்டிருந்தான். அப்போதுதான் ராபர்ட்டை சுற்றிலும் ஒரு சக்தி வாய்ந்த கண்ணுக்கு தெரியாத கவசம் இருப்பதை அவனால் உணர முடிந்தது. அதுதான் அவனை மழையில் கூட நனைய விடாமல் பாதுகாத்து வந்தது. அதிலிருந்தே ராபர்ட் எவ்வளவு திறமையானவன் என்பதை தீபக் புரிந்து கொண்டான். ஆனால் ராபர்ட் மற்றும் அவனுடைய ஆட்களிடமிருந்து தீபக் எப்படி தப்பிக்கப் போகிறான் என்று அவனுக்கு இன்னமும் புரியவில்லை. அப்போது ராபர்ட் பிரியாவின் அருகில் வந்து அவள் கையை பிடித்து தன் பக்கம் இழுத்து இடுப்போடு சேர்த்து அணைத்தபடி, இந்த மழையிலையும் இவ்வளோ சூடா இருக்கியேடி, உன்னை இதே இடத்துல அப்படியே கடிச்சு சாப்பிடணும் போல இருக்கு, சாப்பிடவா என்று சொல்லிக்கொண்டே அவள் கழுத்தில் முத்தமிடச் சென்றான். பிரியா எவ்வளவோ முயற்சித்தும் அவனிடமிருந்து தப்பிக்க முடியவில்லை. அந்த காட்சியை பார்த்த நவீன் கோபத்தில் கத்தியபடி வேகமாக எல்லோரையும் தள்ளிவிட்டு ஓடி வந்து ராபர்ட்டை பின்னால் இருந்து எட்டி உதைத்தான். உடனே ராபர்ட் நிலை தடுமாறி கீழே விழ அங்கே தேங்கியிருந்த சேறு மொத்தமாக அவனது முகத்தில் கொட்டியது. தீபக், அவங்கள காப்பாத்து என்று ஷர்மிளா சொல்ல, அவன் எந்த ரியாக்ஷனும் இல்லாமல், விடு, அடி வாங்கட்டும், நம்மளுக்கு பண்ணதுக்கெல்லாம் அனுபவிக்க வேண்டாமா என்று சொல்ல, ஐயோ தீபக், வந்திருக்கிறவங்கள பார்த்தா பிரியாவை தான் டார்கெட் பண்ணி வந்திருக்கிற மாதிரி தெரியுது. நவீன் அடி வாங்கினாலும் அடுத்து அவங்க பிரியா கிட்ட தான் வருவாங்க. இந்த நேரத்துல அவங்கள மாதிரியே நாமளும் நடந்துக்க வேண்டாம், நீ அவங்கள காப்பாத்து என்று சொன்னாள் ஷர்மிளா. தீபக்கிற்கு அதில் விருப்பமில்லை என்றாலும் ஷர்மிளாவுக்காக முன்னால் சென்று நவீனை தாக்கிக் கொண்டிருந்த ஆட்கள் எல்லோரையும் இழுத்து அடித்து கீழே வீழ்த்தினான். தீபக்கின் அடி வழக்கமாக இல்லாமல் எதிரிகளுக்கு பயங்கர வலியை கொடுத்தது. என்ன செய்வதென்று தெரியாமல் எல்லோரும் வலியால் கத்த ஆரம்பித்து விட்டார்கள். அப்போது ராபர்ட் முகத்தில் விழுந்த சேற்றை துடைத்துக் கொண்டு தீபக்கை அடிப்பதற்காக சென்றான். ஆனால் நவீன் ராபர்ட்டை பார்த்து, இல்ல, பிரியா முன்னாடி அவனை ஹீரோ ஆக்க நான் விடமாட்டேன் என்று சொல்லிக் கொண்டவன் வேகமாக ஓடிச் சென்று ராபர்ட்டின் மீது தாவினான். இருவரும் மழை நீரில் கட்டிப்பிடித்து உருள ஆரம்பித்து விட்டார்கள். நடப்பதையெல்லாம் நடுக்கத்துடன் பார்த்து கொண்டிருந்த மனோஜ் சரியான சந்தர்ப்பம் கிடைத்த சமயத்தில் வேகமாக காரை விட்டு இறங்கி அங்கிருந்து ஓடத் தொடங்கினான். அதை பார்த்த தீபக் டக்குன ரோட்டில் குறுக்கே ஓடிச் சென்று அவனை பிடித்து, எங்கடா ஓட பாக்குற, நீயும் அவங்களோட கேங்க சேர்ந்தவன் தானா, நீதான் அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்து இங்க வர வச்சியா என்று கேட்டான். உடனே மனோஜ் தீபக்கை பார்த்து கை கூப்பி, சார், சத்தியமா இல்ல சார், இவங்களெல்லாம் பார்த்தா எனக்கு பயமா இருக்கு, அதான் தப்பிச்சு ஓடலான்னு நினைச்சேன், அவங்கெல்லாம் ரொம்ப மோசமான ஆளுங்க, நீங்களும் எப்படியாச்சும் தப்பிச்சு போயிடுங்க சார் என்று பயத்துடன் சொன்னான். மோசமான ஆளுங்களா, அவங்கள உனக்கு முன்னாடியே தெரியுமா என்று தீபக் சந்தேகமாக கேட்க, தெரியுமாவா, அவரு பேரை சொன்னதை நீங்க கேட்டீங்களா இல்லையா, சேது அண்ணா கேங்லேயே ரொம்ப மோசமானவன் அந்த ராபர்ட் தான் என்று பதட்டத்துடன் சொன்னான் மனோஜ். யார் அது சேது என்று தீபக் கேட்க, மனோஜ் பயத்துடன் சுற்றிலும் பார்த்துவிட்டு, சார், அவங்க ரொம்ப டேஞ்சரான கேங்கு, மத்தவங்கள மிரட்டி பணம் வசூலிக்கிறது, கடத்தல் பண்றது, கொலை பண்றது தான் அவங்களோட முக்கியமான வேலையே. அவங்க யார்கிட்டயாவது வேலைக்கு காசு வாங்கிட்டா அதை செஞ்சு முடிக்கிற வரைக்கும் ஓய மாட்டாங்க. உங்க கூட இருந்து அவங்க கிட்ட நானும் பலியாக விரும்பல, அதான் தப்பிச்சு போக ட்ரை பண்ணேன், தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க சார், நான் போயிடுறேன் என்று பதட்டத்துடன் சொன்னான் மனோஜ். உடனே தீபக் கொஞ்சம் யோசித்து பார்த்துவிட்டு, மனோஜ், உனக்கு எதுவும் ஆகாது, போய் கார் கிட்ட வெயிட் பண்ணு என்று சொல்ல, இல்ல சார், என்ன விட்டா போதும், நான் போயிடுறேன் என்று மனோஜ் பயத்தில் சொன்னான். நான் தான் சொல்றேன்ல உனக்கு எதுவும் ஆகாதுன்னு, போய் கார் கிட்ட வெயிட் பண்ணு என்று சொன்னான். அதற்கு மேல் மனோஜ் எந்த பதிலும் சொல்லாமல் மெதுவாக சென்று காரின் அருகில் நின்றான். இன்னொரு புறம் ராபர்ட் நவீனை அடித்து கீழே தள்ளிவிட்டு பிரியாவை நோக்கி வர அவள் பயத்தில் சுலோச்சனாவின் பின்னால் சென்று ஒளிந்து கொண்டாள். ராபர்ட் சிரித்துக்கொண்டே அவர்களை பார்த்து, என்ன 1+1 ஃப்ரீயா என்று கேட்டுக்கொண்டே இருவரின் கைகளையும் பிடித்து இழுக்க, அப்போது நவீன் ஒரு பெரிய கல்லை எடுத்து கொண்டு வந்து ராபர்ட்டின் முதுகில் அடித்தான். அந்த அடியில் ராபர்ட் நிலை தடுமாறி கீழே விழுந்தான். ஏன் முன்னாடியே அவங்க மேல கை வச்சிடுவியா, இன்னைக்கு நான் உன்னை சும்மா விட மாட்டேன்டா என்று ஆக்ரோஷமாக கத்திய நவீன் ராபர்ட்டை கால்களால் எட்டி உதைத்தான். அதை பார்த்த சுலோச்சனா பிரியாவை பார்த்து, பிரியா, இதை விட ஒரு நல்ல மாப்பிளையா நான் எங்க போய் தேடுவேன், நவீன் உனக்காக உயிரையே கொடுக்க தயாரா இருக்கான், நான் முடிவு பண்ணிட்டேன், இந்த ஜென்மத்துல உனக்கு நவீன் தான் புருஷன், நவீன் அவனை விடாத, நல்ல அடி என்று கத்தினார். அதை கேட்டதும் நவீன் சந்தோஷத்தில் ராபர்ட்டை இன்னமும் வேகமாக உதைத்தான். இன்னொரு புறம் மற்ற ஆட்களிடம் சண்டை போட்டுக் கொண்டிருந்த தீபக் அங்கே நடந்ததை பார்த்து, என்ன இது, பிரியாவை காப்பாத்துறதுக்கு தன்னோட உயிரை பணைய வைக்கிற அளவுக்கு நவீன் ஒன்னும் அவ்வளவு நல்லவன் கிடையாது, போன தடவை பிரியாவை பாதியிலேயே விட்டுட்டு ஓடுனவன் இன்னைக்கு இப்படி சண்டை போடுறான், இதுக்கு பின்னாடி ஏதாச்சும் காரணம் இருக்குமா
என்று யோசிக்க ஆரம்பித்தான். அப்போது ராபர்ட் ஷூவில் மறைத்து வைத்திருந்த ஒரு பட்டன் கத்தியை எடுத்து டக்கென நவீன் காலை வெட்டினான். உடனே வலியால் கதறியபடி நவீன் தரையில் விழுந்து புரண்டான். ராபர்ட் எழுந்து பெருமூச்சு விட்டபடி சுலோச்சனாவின் தலையை பிடித்து இழுத்து, என்னையே அடிக்க சொல்றியா? இன்னைக்கு உன்னை என்ன பண்றன்னு பாரு என்று அவரை அடிக்க ஆரம்பித்தான். உடனே பிரியா ஓடி வந்து ராபர்ட்டை அடித்தபடி, ஏய் என் ஆண்டிய விடுடா என்று கத்தினாள். ஆனால் அவளுடைய அடி ராபர்ட்டை எந்த விதத்திலும் பாதிக்கவில்லை. அன்னைக்கு வந்து அந்த மாஸ்க் மேன் மட்டும் திரும்பி வந்தா எப்படி இருக்கும்? கண்டிப்பா அவன் என்னையும் என் ஆண்டியையும் காப்பாத்துவான் என்று பிரியா நினைத்து கொண்டிருக்கும் போதே பின்னாலிருந்து ராபர்ட்டின் தலையில் பலமாக ஒரு அடி விழுந்தது. பிரியா அதிர்ச்சியுடன் திரும்பி பார்க்க அங்கே தீபக் நின்று கொண்டிருந்தான். அவனுடைய இன்னொரு உதையில் ராபர்ட் பறந்து சென்று அருகில் இருந்த ஒரு கடையின் மீது விழுந்தான். அதை பார்த்த பிரியா ஆச்சரியத்துடன் அவனையே பார்த்து கொண்டிருந்தாள். அதை கவனித்த நவீனுக்கு பயங்கரமான கோபம் வந்தது. பிரியாவின் முன்னால் தீபக் ஒரு ஹீரோவை போல தெரிந்தான். பிரியாவின் பார்வையும் அதை ஒப்புக்கொள்வதை போல அவனையே பார்த்து கொண்டிருந்தாள். உடனே நவீன் கோபத்துடன் தன்னுடைய போனை எடுத்து தன் அப்பாவுக்கு டயல் செய்தான். அப்பா, இங்க என்னையும் பிரியாவையும் சேது அண்ணா கேங் ஆளுங்க அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்க சீக்கிரம் கிளம்பி இங்க வாங்க என்று வலி நிறைந்த குரலில் சொன்னான். நவீன், உனக்கு எதுவும் ஆகலையே? அங்க என்ன நடக்குது என்று சௌந்தரராஜ் பதட்டத்துடன் கேட்க, நான் லொகேஷனை ஷேர் பண்றேன், நீங்க சீக்கிரம் வாங்க என்று சொல்லிவிட்டு போனை கட் செய்துவிட்டு தன்னுடைய லொகேஷனை அவருடைய நம்பருக்கு அனுப்பினான். அடுத்த சில நிமிடங்களில் சௌந்தரராஜ் சம்பவ இடத்திற்கு வந்தார். அங்கே இருந்த சூழலை பார்த்தே என்ன நடந்திருக்கும் என்று புரிந்து கொள்ள முடிந்தது. அப்போது ஒரு இடத்தில் நவீன் காலில் காயத்துடன் ரத்தம் வழிந்தபடி மழையில் நனைந்து கொண்டு விழுந்து கிடந்தான். உடனே சௌந்தரராஜ் வேகமாக ஓடிச் சென்று அவனை கட்டிப்பிடித்து, நவீன், உன் கால்ல எவ்வளவு ரத்தம் வழியுதுன்னு பாரு, வா ஹாஸ்பிடலுக்கு போகலாம். இவங்க கூட எல்லாம் நீ சண்டை போட வேண்டிய அவசியம் இல்ல என்று சொல்ல, இல்லப்பா, பிரியாவோட உயிருக்கு அவங்களால ஆபத்து இருக்கு. நான் அவங்களை எல்லாம் சமாளிச்சு பிரியாவை காப்பாத்துவேன். பிரச்சனைய பார்த்து பயந்து ஓடுறதுக்கு நான் ஒன்னும் கோழை இல்ல என்று கோபத்துடன் சொன்னான் நவீன். நவீனின் அந்த பதிலை கேட்டு சௌந்தரராஜ் ஆச்சரியப்பட்டார். அதே சமயத்தில் அவனுடைய இந்த முட்டாள்தனமான முடிவால் தன்னுடைய குடும்பம் இன்னமும் பெரிய ஆபத்துகளை சந்திக்குமோ என்ற பயமும் அவருக்குள் எழுந்தது. நவீன் பிரியாவை காப்பாற்றுவானா? தீபக்கிற்கு நவீனின் மீது ஏற்பட்ட சந்தேகம் உண்மையாகுமா? முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.